திரு ரமேஷ் சேதுராமன் ரொம்ப அதீத நம்பிக்கையில் இருக்கிறாரோ பிரதமர். 400 370 எதிர்கட்சியெல்லாம் கேலரிக்கு தான் போகணும். எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பேச்சுக்களை? தமிழ்நாட்டில் கூட 40 நமதே அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்றதை பார்க்குறோம். அது அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதை நோக்கி பயணிக்கணும், அதை நோக்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றது. ஸோ அந்த வகையில நீங்க எடுத்துக்கணும். ஸோ கணக்குகள் அதே மாதிரி சகோதரர் கான்ஸ்டன்டின் அவர்கள் சொல்லும்போது கணக்குகளை பலவாறாக சொன்னார். ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பரப்புரைகள் எப்படி இருக்க போகின்றன, அதன் மூலமாக இவங்க கூடுதல் வாக்குகளை அறுவடை செய்வார்களா, கூடுதல் சீட்டுகளை அறுவடை செய்வார்களாங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முதல் டேர்ம்ல வந்ததை விட 2வது வாட்டி அதிகப்படியான சீட்டுகளை வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு கேட்டிருந்தாலும் அதே வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்க, இவங்க மேக்ஸ்ட் அவுட், இதுக்கப்புறம் பீக்கை அட்டைன் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு. நான் திரும்பவும் சொல்றேன், இவங்க நிச்சயமா இன்னைக்கு வாங்கியிருக்கிறத விட கூடுதல் வாக்குகள் வாங்குவதற்கான அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா. இன்னொரு பக்கம் நீங்க என்ன சொல்லலாம், அதுக்காக 370 அப்படின்னு கேட்டா அதை நீங்க சொல்லலாம். இங்க சொல்ற மாதிரி தான் எங்களுடைய இலக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல தான் எடுத்துக்கல. இலக்கா நீங்க சொல்லலாம், அந்த நம்பிக்கை யாரும் கேள்விக்குட்படுத்துறது இல்ல. ஆனா எதிர்கட்சியெல்லாம் பார்வையாளர் மாடத்துல தான் உட்காரணும், கேலரியில உட்காரணும்னு சொல்றது ரொம்ப இல்ல. அந்த பேச்சு அது ஒரு படிநிலைக்கு மேல போகலையா? இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னாக்க மேக்சிமம் எல்லாமே நாங்களும் எங்கள் கூட்டணியும் வாங்கி விடுவோம். அந்த இப்ப 40 நமதேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? 40 நமதேன்னு சொல்றாங்க, ஆனா எதிர்கட்சிகளை இந்த அளவுக்கு குறைத்து பேசுறது இல்ல. அந்த டிஃபரண்ட், அந்த ஒரு வேறுபாடு கடந்த காலங்களில் பல இது இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்டாலும் இப்போ எனக்கு உடனே எனக்கு நினைவுக்கு வரல. பட் ஆனா கடந்த காலங்களில் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கு. இந்த எதிர்காலங்கள் அந்த கட்சிகள்லாம் இல்லாமலே போகும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கு. சரி, ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன நீங்க பாத்தீங்கன்னாக்க, பாஜக அதீத பெரும்பான்மையை திரும்ப அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கங்கிற கான்பிடன்ஸ் நிச்சயமா அவங்க கிட்ட இருக்கு. போன முறை வாங்கியதை விட இந்த முறை அதிகமும் சீட்டு வாங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம பாக்குறோம். இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாஜக செய்த இதுவா இருக்கட்டும், இல்லைன்னா அவர்களுடைய தொடர்ந்து நடத்தக்கூடிய பரப்புரைகள்ங்கிறத விட்டுடுவோம். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான கான்பிடன்ஸ் எதுல இருக்குன்னா INDA கூட்டணி மேல இருக்குன்னு நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சலசலப்பு, அங்கிருந்து தலைவர்கள், இப்ப நிதிஷ் எடுத்துக்கங்க, அங்க இருந்து போயிட்டாரு. மமதா என்ன சொல்றாங்க, நான் கூட்டணியில இருக்கேன், நான் தனியா நான் போட்டிடுவேன் அப்படின்னா என்ன, காங்கிரஸ் அவங்க ஓரம் கட்டுறாங்க. தமிழ்நாட்டை தாண்டி பாத்தீங்கன்னாக்க இந்த கூட்டணி அப்படிங்கிற இதுல தொடர்ந்து சலசலப்பு மாநில வாரியாக இருந்து கொண்டேதான் இருக்கிறதுங்கிறத தான் நம்ம பாக்குறோம். சரி, இன்னுமே அவங்களால ஒரு முறை இதுவான ஒரு காமன் கன்சென்சஸ்க்கு வர முடியல அப்படிங்கிறது தான் இருக்கு. ஒரு தள்ளுமுள்ளு இருக்கு அவங்களுக்குள்ளேயான ஒரு ஈகோ அப்படிங்கிற சொல்லக்கூடிய வெளிப்பாட்டை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால நாளுக்கு நாள் அவங்களுக்கு உண்டான ஒரு மக்களிடையான நம்பிக்கை ரொம்ப சரிந்து அட்வான்டேஜஸ் இருக்கட்டும், விமர்சனங்கள் இருக்கட்டும், நான் அதை சொல்லல. ஆனா ஒரு எல்லை மீறி போகுதுங்கிறதா இங்க எல்லாருடைய விஷயமாவும் இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப நேருவை விமர்சிக்கிறார். நேரு காலத்துல விலைவாசி உயர்வு ரொம்ப அதிகமா இருந்தது, 12 ஆண்டுகளா அவரால் கட்டுப்படுத்த முடியல. இந்திரா காந்தியை விமர்சிக்கிறாரு. இப்படி காங்கிரஸ் கட்சியின் தொடக்க காலம் தொட்டு அதனுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் பிரதமர்கள் எல்லாரையும் விமர்சிக்கிறது, ராகுல் காந்தி வரைக்கும் விமர்சிக்கிறது. திரும்ப திரும்ப அது நீங்க எதிர்கட்சிகளை விமர்சிக்கலாம், காங்கிரஸை ரொம்பவும் இறங்கி பேசி இருக்கிறாரு விமர்சிக்கணுமானே எனக்கு ஒரு கேள்விதான். காரணம் என்னன்னாக்க, காங்கிரஸ் இன்னைக்கு அவங்க ஒரு மேஜர் போர்ஸாவே இல்லங்கும் போது திரும்ப திரும்ப அவங்களே போக்கஸ் பண்றீங்கிற ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க ஒரே ஒரு கேள்வி, சகோதரர் இந்தியா கூட்டணியை பேசும்போது சொல்றாருல, பிஜேபியில் 2019 இருந்த 6 கட்சிகள், அசாம் கன பரிசுத் உட்பட, சிவசேனா உட்பட 6 கட்சிகள் உங்களை விட்டு விலகி இருக்கிறது. அப்போ உங்களுடைய பலம் பலவீனமாயிருக்கா இல்லையா? தேவையே இல்லைங்கிறேன் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. நான் எப்படி சொல்ல இல்ல நான் சொல்றேன், அதுக்கு காரணத்தை சொல்றேன். காரணம் என்னன்னா, பாஜக கூட்டணியுடன் இருப்பது ஒன்று, கூட்டணி இல்லாமலும் எங்களுடைய பலத்தை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம். கூட்டணியில் இருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சிவசேனா சொன்னார். சிவசேனாவே பிளவுபட்டு அதுல ஒரு பாதி இந்த பக்கம் தான் இன்னும் இருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நீங்க எடுத்து கொடுத்த ரொம்ப பாயிண்ட்டுக்கு நல்லது. நேருவை பத்தி சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, சகோதரர் கான்ஸ்டன்டின் ஒரு ரிப்போர்ட்டை பத்தி சொல்றாரு.
மிகவும் உழைக்கக்கூடிய மக்கள் அப்படின்னுட்டு. உழைக்கக்கூடிய மக்கள்ல நீங்க இந்தியன்ஸை வந்து நீங்க வந்து மற்ற நாடுகள் கூட கம்பேர் பண்ண முடியாது. நிச்சயமா டாப் 10 கண்ட்ரீஸ்ல ஒரு கண்ட்ரி இந்தியான்னு நீங்க சொல்லி ஆணித்தனமா சொல்ல முடியும். இந்த ரிப்போர்ட்டே பயஸ்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கிறேன், நான் இவங்க சொன்னக்கூடிய ஸ்வீடன்ல வாழ்ந்திருக்கேன், ஜெர்மனில வாழ்ந்திருக்கேன், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி எல்லாமே பல நாடுகளை சொல்ல முடியும். அங்க எல்லாம் எப்படின்னாக்க இன்னைக்கு ஜெர்மனி எந்த நிலையில இருக்குன்னா வாரத்துக்கு 4 வேலை நாள் இருந்தால் போதுமாங்கிற அளவுக்கு பேசுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரம் இளைஞர்கள் முதல் நீங்க வயதானவர்கள் வரைக்கும் நம்ம நாட்டுல வந்து வயதானவர்களை பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. நீங்க 60 வயது ஆயிடுச்சு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், நான் ஃபிஷிங்க்கு போறேன், ஒரு நிமிஷம், அதாவது ஃபிஷிங்க்கு போறேன், நான் இங்கே சும்மா இருக்கிறதுங்கிறத கூட நீங்க சும்மா இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க்க சமுதாயத்திற்கோ இல்ல அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்துக்கோ கூட பெரிய அளவுல பண்ணிருக்காங்கங்கறத நீங்க வேற திசை ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு தந்தை ஒரு பையனை பார்த்து நீ உருப்படாம போயிருவ அப்படிங்கிறதுக்கு வேற ஒருத்தர் அதே பையனை பார்த்து சொல்றதுக்கு வேறுபாடு இருக்கு. இப்ப நேரு வந்து என்ன சொல்றாரு, நாம் ஐரோப்பியர்கள், ஜப்பானியர்கள், சீனர்கள், ரஷ்யர்கள் மற்றும் அமெரிக்கர்களைப் போல கடுமையாக உடைப்பதில்லை. மேற்குறிப்பிட்ட சமூகங்கள் அனைத்தும் ஏதோ மாயாஜாலம் செய்து செழிப்படைந்தனர் என்று எண்ண வேண்டாம். அவர்கள் கடும் உழைப்பால் சாதித்துள்ளனர். அப்ப மாயாஜாலத்தால நம்ம நாட்டை முன்னேற்ற முடியாது, உழைச்சுதான் முன்னேற்றணும்னு ஒரு அக்கறையின்பால் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா இது உங்களுக்கு புரியலையா? போற போக்குல இந்திய மக்கள் சோம்பேறின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு புரியுதா? அது நீங்க எப்படி பார்வையில இருக்குங்கிறது இருக்கு. ஒரு நிமிடம், நீங்க ஜப்பான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகி அந்த விவகாரத்துக்கு அப்புறமே எப்படி வளர்ச்சி அடைந்ததுன்னு பாக்குறோம். நீங்க மக்களை மட்டும் சொல்ல முடியாது, மக்கள் எந்த விதமான வறுமையில அந்த பீரியட்ல இருந்தாங்கன்னு நீங்க பாருங்க. அதை முன்னேற்றுவதற்கு அரசு என்ன செய்ததுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல நான் குறையும் சொல்லல, நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க அதுக்காக ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் நான் எடுத்து வைக்க விரும்பவில்லை. ஆனால் இன்னும் நிறைய பண்ணிருக்க முடியும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நீங்க அன்னைக்கு சொல்றதுக்கும் ஜப்பானியர்கள், ஜெர்மானியர்கள் எல்லா கண்ட்ரியும் சொல்லியிருக்காங்கல்ல, இன்னைக்கு அந்த நாடுகளுடைய பேக் ஆபீஸ் ஒர்க்கா இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் கார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும், குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு இந்தியாவை பத்தி சொன்னாங்க அந்த காலகட்டத்தில். எந்த தலைவர் சொன்னாரு? ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு சைனாவிற்கு மாற்றாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கிய பொருளாதார ஹப், அதுவும் குறிப்பா வந்து மேனுஃபேக்சரிங்க்கு இந்தியான்னு நம்ம பாக்குறோம். அதுல காங்கிரஸுக்கு பொறுப்பு இருக்கா? எதுக்கு பங்கு இருக்கா? காங்கிரஸுக்கும் இருக்கிறது. அது எந்த அளவுக்குங்கிறது தான் பாயிண்ட். நான் யாருக்குமே குறைத்து மதிப்பிட மாட்டேன். காங்கிரஸுக்கும் பங்கு இருக்கு, ஆனா எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எந்தெந்த நாடு இதுல வந்து அதுவும் டெக்னாலஜில சொல்றோம், ஜப்பான் இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல வந்து ஐபோன்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம இந்தியால பண்றோங்கிறதையும் பாக்குறோம். சரி, ஓகே. அந்த மாதிரியாக ஒவ்வொரு விவகாரத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா? ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு மதுக்கூர் ராமலிங்கம், பிரதமருடைய பேச்சு அடிப்படையில எதை வெளிப்படுத்துது? எதிர்க்கட்சிகள் பலவீனமா காட்சி அளிக்கின்றீங்களா, இல்ல எதிர்க்கட்சிகளின் பலத்தை பிரதமர் மோடி ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாரா? உங்க கருத்து? 2 நாட்களுக்கு முன்னால் வந்த ஒரு அறிக்கையோடு நான் நினைச்சு பார்க்கிறேன். அதாவது அதிகமான பொய் செய்திகளை பரப்புவதில் இப்பொழுது உலகத்திலேயே முதலிடத்தில் இருப்பது இந்தியாதான் என்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய ஐடி விங்குக்கு அந்த மாதிரி செய்திகளை பரப்புவதில் முக்கியமான பங்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இப்ப இங்க யார் அதிகமாக உழைக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு விவாதம் நடந்தது. இந்தியர்களுடைய உழைப்பு குறித்து எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த உழைப்பு எவ்வாறு பகிரப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது அநேகமாக இந்தியாவில முதல் பணக்காரர்களாக இருக்கிற 100 பேர் மட்டும்தான் அதிகமாக உழைக்கிறார்கள். அல்ல மிச்ச பல கோடி பேர் அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த ஒரு சில முதலாளிகளினுடைய அந்த வருமானம் என்பது ஒரு சில நாட்களிலேயே பல கோடிகளை எட்டுகிறது. இங்க வந்து வறுமை கோட்டுக்கு இப்ப சமீபத்தில் குடியரசுத் தலைவர் உரையில சொல்லப்பட்ட முக்கியமானது என்னன்னா, இத்தனை பேரை வறுமையிலிருந்து நாங்க மீட்டுட்டோம், வறுமைக்கு நம்ம என்ன வரையறை வச்சிருக்கோங்கிற கேள்வியிலிருந்து தான் இந்த வறுமையிலிருந்து மீட்டு இருக்குமா இல்லையா என்பதெல்லாம் 10 ஆண்டுகள்ல 25 கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து விடுவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 25 கோடி பேருங்கிறது பெரிய நம்பர் இல்லையா? பெரிய நம்பரு. ஆனா வறுமை கோடுறதுக்கு என்ன ஆலோசிச்சிருக்கோம்னா 45 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சாலே வறுமை கோடு தான். ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் ஒரு தோசை சாப்பிட்டாலே 45 ரூபா, ஒரு தோசை சாப்பிட்டாலே வறுமை கோட்டை தாண்டி அப்படியே தாவி குதிச்சு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்க தரவு சொல்றதால சொல்றேன், அந்த நிதி ஆயோக்கியனுடைய தலைமை செயல் அதிகாரி சொல்கிறார், பட்ஜெட்டில சொல்லப்படுகிற தரவுகள் கூட மேனிபுலேட் பண்ணப்படுகிறது என்று எதிர்கட்சிகள் அல்ல, நிதி ஆயோக்கியனுடைய செயல் அதிகாரி திரு சுப்பிரமணியம் அவர்களே பட்ஜெட்டுக்கு உண்மையான தரவுகள் சொல்லப்படுவதில்லை, மேனிபுலேட் செய்யப்படுகிறது என்று சொன்னதையும் இந்த தரவுகளோடு
சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பிரதமர் வந்து சொல்லணும்னு விரும்பிட்டாருன்னா அது எதுக்கு 1000 வருஷம் சொல்லணும், ஒரு 10,000 வருஷம் சொல்லலான்னு அவருடைய பெருந்தன்மைக்கு நான் தலை வணங்குகிறேன். ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு கேலரியிலேயாவது இடம் கொடுத்தாரு பாருங்க. இவங்க கேலரியில கையெழுத்து போட்டு கூட்டு வந்தவங்க நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள். நீங்க 2019 நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் வந்த பொழுது என்ன முன்வைக்கப்பட்டது? குஜராத்தினுடைய முதல்வராக இருந்து வருகிறார், குஜராத் மாடல் முதல்வர் 10 ஆண்டுகளாக பிரதமராக இருக்கிறார். இப்ப இந்திய மாடல் என்பதுதானே ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஆனா இதுக்கு வந்து நீங்க பாருங்க, கோயில் கட்டிட்டோம். இப்ப நேரு வாங்க தேர்தலில் நிக்கிறாரு. நேரு காலத்துல தானங்க பொதுத்துறை உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு வந்த ஆட்சிகள்ல தானங்க பொதுத்துறை என்பது உருவாக்கப்பட்டது. நீங்க எத்தனை பொதுத்துறையை உருவாக்கி இருக்கீங்க? நீங்க பட்ஜெட்டுக்கு பூரா பொதுத்துறையை விற்று அதன் மூலமாக கிடைக்கிற வகையை தான் நீங்க பட்ஜெட்டுக்கு பயன்படுத்துறீங்க.